தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி இங்கே உங்களோட நேம் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே குரூப் லேயர்ஸ் இருக்கும். இந்த குரூப் லேயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபில் ஃபிட் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக செட் ஆகும். இல்லை அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்மால் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே சேஞ்ச் ஆன மாதிரியே மித்த குரூப்ஸில் சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே டேரெக்டாக இமேஜ் லேயர் இருக்கும், இதுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆன பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும், கொடுத்து உங்கள் கிளரில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.